வெல்கம் டு மைண்ட்ஃபுல் குக்கிங் சேனல். இன்றைக்கி செய்ய போகிறது வந்து டேஸ்டியான எறா பிரியாணி. அதுக்கு தேவையானது 1 கிலோ அரிசி, 1 கிலோ எறா, வெங்காயம் ஒரு 5 வெங்காயம், ஒரு கப்பு தயிர், மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு, மஞ்சத்தூள் தேவையானது, உப்பு தேவையான அளவு, மல்லி இலை, புதினா, பச்சை மிளகு ஒரு 10 பச்சை மிளகு, இஞ்சி பூண்டு, கிராம்பு, ஏலக்காய், பட்டை, அப்புறம் வந்துட்டு முந்திரி பருப்பு, நெய், வெங்காயம் வறுத்து மேலே போட்டுக்கிறதுக்கு வெங்காயம், எல்லாம் உப்பு தேவையானது. இந்த தேவையான பொருளுங்க கூட 3 எலுமிச்சம்பழ சாறும் கூட வேணும், அது கூட எடுத்துக்கோங்க. இனி நம்ம வந்துட்டு இந்த அரிசியை கழுவி ஊற வச்சுருக்கிறேன். இதை வடித்து எடுத்துக்கலாம். நெட்டாக வடிக்கணும். அரிசி விட்டுட்டு சோறு லெவலுக்கு போகிற அளவுக்கு இருக்கும்போது எடுத்துக்கணும். அரிசியாகவும் எடுக்கக்கூடாது, சோறாகவும் எடுக்கக்கூடாது. அதை பார்த்து கரெக்டாக வடிக்கணும். பட்டை 2 போட்டு கொதிக்க வச்சு, கொதித்த உடனே உப்பு போட்டு ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றி வடிச்சிக்கலாம். இனி வந்து நம்ம இந்த எறாவை வந்து வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப முருவலாக வரக்கூடாது, லேசாக வறுத்துக்கணும். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, இது நல்லா பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சின்னு எண்ணெய் சட்டி வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். இதை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சமாக வறுக்கணும், ரொம்ப முருவலாக வறுக்க வேணாம். ஒரு வறுத்தா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கலர் பச்சையாக போடுவாங்க. வறுத்து போட்டு நீங்கள் பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஓரளவுக்கு ஆயிடுச்சு. நம்ம இந்த மிளகாவுடைய வாசனை, மிளகாவுடைய குத்து போனால் நம்ம எடுத்துடலாம். அந்த நெடி, மிளகா நெடி போனால் நம்ம எடுத்துடலாம். எடுத்துடலாம். நம்ம இப்போ கிரேவிக்கு உள்ளது மிக்ஸ் பண்ணலாம். 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டேன், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 10 பச்சை மிளகா, 2 கீரி வச்சது. 2 கீரினாலும் பொடியாக இருந்தாலும் எப்படி வேணாலும் போடலாம். புதினா இலை, மல்லி இலை, வெங்காயம் 5 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கிறேன். தாளிக்கிறதுக்கும் மிக்ஸ் பண்ணுறதுக்கும் 2க்கும். மூணு வெங்காயம் போல் போட்டேன் நான். 2 வெங்காயம் தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுட்டேன். இது பார்த்திங்களா, இஞ்சி பூண்டு மசாலா எல்லாம் இடித்து வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி இடித்து போட்டால் நல்லாயிருக்கும். உரல் இல்லாதவங்க மிக்சியில் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு, கிராம்பு, பட்டை, ஏலக்காயெல்லாம் இடித்தது போட்டுக்கினேன். பாருங்கள், எலுமிச்சம்பழச்சாறு 3 எலுமிச்சம்பழச்சாறு, தயிர் 1 கப்பு தயிர். எலுமிச்சம்பழச்சாரும் தயிரும் தான் மஸ்ட்டு. வந்து தக்காளி வேணும், அது வேணும்னா ஒரு தக்காளி போட்டுக்கலாம். நான் போடல, நீங்கள் வேணுன்னா போட்டுக்கலாம். உப்பு போட்டு எறா வறுத்துருக்குறோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டாச்சு, மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் என்ன போட்டேன்னா மிளகுத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, புதினா, மல்லி இலை, பச்சை மிளகா,
வெங்காயம், எலுமிச்சம்பழம் சாறு 3 எலுமிச்சம்பழம், 1 கப்பு தயிர், தேவையான அளவு உப்பு, அவ்வளோதான். அது போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஒன்று கூட சொல்ல மறந்துட்டேன், இஞ்சி பூண்டு மசாலா, கிராம்பு, ஏலக்காய், பட்டை எல்லாம் இடித்து போட்டுருக்குறேன், அதுவும் போடணும். எல்லாம் நல்லா பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணி 10 நிமிஷம் வச்சிடலாம். நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன், ஒன்றும் விடக்கூடாது, எல்லாம் வலித்து போட்டு நல்லா சூப்பராக பிசைஞ்சு நல்லா இது மூடி வச்சிடணும். ஒரு 10 நிமிஷம் அது பொறுத்து நம்ம தாளிச்சிக்கலாம். நம்ம எறா வறுத்த சீஞ்சட்டி இது. எறா வறுத்த எண்ணெயிலே பட்டை எல்லாம் போட்டுக்கலாம். பட்டை எல்லாம் சவுந்தோடனே வெங்காயம் போடலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டாச்சு, நல்லா வதக்கிடலாம். இது என்னடா இந்த சட்டியிலே வைக்கிறாங்களான்னு நினைக்காதீங்க, இந்த சட்டியிலே வச்சா தனி ஒரு டேஸ்ட்டு, அதுக்கு தான். இல்லாத இதை தூக்கி போட்டு திருப்பி வேறு எண்ணெய் ஊற்றி செய்கிறத விட அந்த எண்ணெயிலே செய்தால் டேஸ்ட்டும் ஜாஸ்தியாக இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி எல்லாம் செய்து சாப்பிட்டு நம்ம பழக்கம் இருக்குது. இப்போ எறா பிரியாணி நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டீங்க, செய்து சாப்பிடுங்க, நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், ஒரு வித்தியாசமாகவும் இருக்கும். பர்மாவில் எங்கள் அம்மா செய்வாங்க இந்த எறா பிரியாணி. அங்கே எறா மீனெல்லாம் விலை கம்மி, ரொம்ப விலை கம்மியாக இருக்கும். இன்னும் எறா இருக்கும், மீன் இருக்கும் வீட்டில். இது வாடிச்சு, நம்ம எறா தொக்கு எடுத்து போட்டுக்கலாம். இதில் வந்து மிளகாத்தூள் போட மாட்டேன், நான் பச்சை மிளகா மட்டும்தான் போடுவேன். இறால மிளகாத்தூள் போட்டு வறுத்ததுனால இதில் மிளகாத்தூள் போடுறது கிடையாது. அதே மாதிரி தக்காளியும் போட மாட்டேன், ஏன்னா இது வந்து ஓரளவுக்கு கேரளா டிஷ்ஷும். கேரளாவில் வந்து தக்காளி யூஸ் பண்ணுறது கம்மி, அவங்க ரொம்ப யூஸ் பண்ண மாட்டாங்க. இங்கே கூட தக்காளி போடுறதோட போடாத இருக்கிறது தான் டேஸ்ட்டு. தக்காளி போட்டால் ஒரு தக்காளி சோறுனுடைய டேஸ்ட்டு வரும். இந்த பார்த்திங்களா, ஒரு துள்ளி கூட இல்லாத நல்லா கழுகி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி போட்டு வேக வச்சிடலாம். அதுங்காட்டியும் வெந்துடும், அதுங்காட்டியும் சோறு வச்சிடலாம். எப்போவுமே இந்த எறா தொக்கு வச்சதுக்கப்புறம் தான் சோறு வைக்கணும், அப்போ தான் பிரியாணிக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். இல்லைன்னா சோறு ஆறி போயிடும், சோறு லாஸ்ட்டு தான் வைக்கணும். இது வெந்த உடனே நம்ம சோறு வச்சுக்கலாம். கழுகி ஊற்றணும்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் தண்ணியெல்லாம் ஊற்றிடாதீங்க, அப்புறம் அது வற்றுறதுக்கு ரொம்ப லேட்டாகும். இந்த பக்குவத்துக்கு இந்த மாதிரி மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் ஆகும்போது கலரி விட்டு, ஒரு 5 நிமிஷம் ஆகும்போது கலரி விட்டால் வற்றிடும். அப்போ நம்ம இறக்கி வச்சுக்கலாம். பார்த்திங்களா, இந்த பக்குவத்துக்கு பண்ணிக்கலாம். தண்ணி எல்லாம் சுண்டி நல்லா கரெக்டாக வந்துடுச்சு. இது இறக்கிக்கலாம். வாசனை அப்படியே கும்முன்னு இருக்குது, நல்ல வாசனையாக இருக்குது. இப்போவே பிரியாணி வாசனை வந்துடுச்சு. நம்ம சோறு வச்சுக்கலாம். இதை இறக்கி வச்சுட்டு பிரியாணிக்கு உள்ள அரிசி போடுறதுக்கு ஒலை வச்சுட்டேன். ஒலை கொதிக்கிற மாதிரி இருக்குது. 2 பட்டை போடுறேன். தண்ணி கொதிச்சிச்சு, அரிசி போட்டுக்கலாம். பிரியாணி அரிசி ஃபார்ச்சூனு. நான் ஏற்கனவே ஒரு ரெசிபி போட்டிருக்கிறேன், சிக்கன் பிரியாணி. அதில் இதே பிரியாணி அரிசி தான் போட்டிருக்கிறேன். இது பாருங்கள். அந்த சிக்கன் பிரியாணி பார்க்கலனாக்கா கண்டிப்பாக பாருங்கள். பார்த்துட்டு அதே ரெசிபி தான் இந்த இதுவும் பார்த்து அதை செய்யுங்க, செய்து சாப்பிடுங்க.
இதையும் செய்யுங்க. ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். சோறு கொதிச்சிருச்சு, வேகிற அளவுக்கு ஆயிடுச்சு. எண்ணெய் ஊற்றிட்டேன். தேவையான அளவு உப்பு, இந்த சோத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். குழம்புக்கு உள்ள உப்பு நம்ம போட்டோம். இந்த பக்குவத்துக்கு எடுக்கணும். ஒன்று எடுத்து பார்த்தா இந்த மாதிரி இருக்கணும் கையில். பாருங்கள், போதும், வடிச்சிடலாம். நான் ஆஃப் பண்ணுறேன். எறா தொக்கு பண்ணிட்டேன். பிரியாணி அரிசி வடிச்சிட்டேன். பிரியாணி அரிசி எடுத்து இதில் கொட்டிக்கலாம். அது நடுவில் நெய் பரட்டிக்கலாம். இது கொட்டிக்கலாம். பிரியாணி அரிசி வெந்துருச்சு. பிரியாணி பாத்திரத்தில் கொட்டிக்கினேன். நெய் ஊற்றி கலக்கலாம். நெய் உருக்கி தான் வச்சேன், கட்டியாகி போச்சு. சரியாயிடும். அரிசி வந்து கொட்டிக்கினேன், நெய் ஊற்றிட்டேன். அது கொஞ்சம் எடுத்து மாற்றிக்கலாம். ஏற்கனவே நான் சிக்கன் பிரியாணி போட்டிருக்கிறேன், அதை பாருங்கள். இதே மாதிரி தான் அதுவும் செய்திருக்கிறேன். இது நான் சொந்தமாக செய்கிறது, எங்கேயும் பார்த்தது கிடையாது. எதுவும் யாரும் கற்றுக் கொடுத்ததும் கிடையாது. நான் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டா இந்த மாதிரி இருந்தது. சரி, அது மாதிரி செய்யலான்னு செய்யுது. பிரியாணி செட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு லேயரு சோறு போட்டேன். அதுக்கு எறா தொக்கு போடுறேன். அதுக்கு மேலே இன்னொரு லேயர் சோறு போடலாம். அடுத்த ஸ்டெப்பு போட்டுக்கலாம். ஒரு ஸ்டெப்பு சோறு போட்டேன், எறா தொக்கு போட்டேன். ரெண்டாவது சோறு போட்டேன், எறா தொக்கு போட்டிருக்கிறேன். மேலே வந்துட்டு பிரியாணி கலர் கொஞ்சம் போடலாம். என் பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு வேணுன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா வெள்ளையாகவே கூட செய்யலாம். கலர்ஃபுல்லாக இருந்தால் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். பச்சை கலர் பார்த்தீங்களா, பச்சை கலர் கொஞ்சம் போட்டுக்கலாம். முந்திரி பருப்பு வறுத்து எடுத்துக்கலாம். வெங்காயம் வறுத்து எடுத்துக்கலாம். எறா பிரியாணி மேலே வறுத்த வெங்காயம் போட்டுக்கலாம். இது அந்த காலத்துலேருந்து இது இருக்குது. இப்போல்லாம் யாரும் செய்வது கிடையாது. அந்த காலத்தில் விறகு அடுப்பில் செய்வாங்க, தம் போடுவாங்க, மைதா மாவு வச்சு இது பண்ணுவாங்க. இப்போ அதெல்லாம் கிடையாது. இப்போ இந்த மாதிரி சிம்பிளாக செய்துக்க வேண்டியதான். முந்திரி பருப்பு போடலாம். எறாவும் சோறும் லேயர் லேயராக போட்டாச்சு. வெங்காயம் வறுத்து போட்டாச்சு, முந்திரி பருப்பு போட்டாச்சு, கலரும் போட்டாச்சு. இனி தம் போட்டுக்கலாம். நம்ம எறா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எல்லாம் மிக்ஸ் ஆகி வந்துருக்குது. சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் செய்து சாப்பிட்ணும். என் வீடியோவை ஃபுல்லாக பார்க்கணும். பார்த்துட்டு அதை செய்து சாப்பிடுங்க. சுவையான எறா பிரியாணி ரெடி. எறா பிரியாணியும் தயிர் பச்சடி, வெங்காய தயிர் பச்சடி வச்சு சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். 1 கிலோ எறா, 1 கிலோ அரிசி எல்லாம் நான் என்னுடைய இதில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறேன். பார்த்து செய்யுங்க, செய்து சாப்பிடுங்க. இது ஸ்பெஷல் டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். சாப்பிட்டுட்டு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.